ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், பாடல் வந்திருக்குது, எங்களை இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா அப்படின்னு. தந்தை உங்களை இந்த பாவ உலகத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது முழுக்க முழுக்க துக்கதமமாக இருக்குது, பாவாத்மாக்களின் உலகமாக இருக்குது. உங்களை இந்த பாவ உலகத்திலேருந்து விடுவிச்சு புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். சாந்தி தாமம் தான் உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்கிறார். அங்கே தான் முதல்ல ஆத்மாக்கள் எல்லாரும் இருந்தீங்க, அது மூலவதனமாகும். அங்கேருந்து இந்த சாக்கார உலகத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த சாக்கார உலகத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்துச்சு. அரை கல்பத்துக்கு அப்புறம் அது 5 விகாரங்களுக்கு நீங்கள் வசமாகி செய்த கர்மா முழுக்க பாவ கர்மமான காரணத்தினால இது பாவ ஆத்மாக்களின் உலகமாக மாறிடுச்சு. இப்போ தந்தை உங்களை இந்த பாவ உலகத்திலேருந்து விடுவிச்சு புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். நீங்களும் கூட தந்தையை போல் வழிகாட்டியாக இருந்து மற்ற சகோதர ஆத்மாக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். தந்தை எப்படி உங்களை வைரம் போல் ஆக்குறேன், அதே போல் நீங்களும் மற்ற சகோதரர்களை வைரம் போல் ஆக்கக்கூடிய சேவை செய்யணும். ஏன்னா நீங்கள் பாண்டவர்கள் இல்லையா? பாண்டவர்கள்னா பண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டானா வழிகாட்டிகள். அதே போல் நீங்களும் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் போதும், உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் அழிந்து போகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் வைரத்துக்கு சமமாக ஆகலாம் அப்படின்னு உங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் மட்டும் போதும். நீங்கள் இப்போ யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாது, பணம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் இப்போ உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கணும். நீங்கள் கடன் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அதை திருப்பி 21 பிறவிக்கு தந்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபா எங்களை இந்த துயில் உயிரிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தந்தை கூட சொல்கிறாரு, நீங்கள் 21 பிறவி துயில் உரியிலிருந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு. தந்தை உங்களை 21 பிறவிக்கு முழுமையாக தூய்மையாக்கிடுவேன் அதுக்காக பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் தூய்மையை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். பாபாவுடைய தாடிக்கு மரியாதை கொடுங்க, அதாவது தந்தை சொல்கிற பேச்சுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தூய்மையாக இருந்தீங்கன்னா 21 பிறவிக்கு நீங்கள் தூய்மையான உலகத்தில் எஜமானர்களாக இருப்பீங்க. இப்போ உங்களுடைய குலத்தின் பேரை கெடுக்காதீங்க, பிராமணர்களின் குலத்தின் பேரை கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் இந்த பிரம்மாவை நினைவு செய்ய தேவையில்லை, சிவபாபாவை தான் நினைவு செய்யணும். சிவபாபா தான் உங்களுக்கு குருவாக இருக்கார். நீங்கள் அவரை நினைவு செய்தால் தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். இந்த பிரம்மாவை நினைவு செய்கிறதன் மூலமாக பாவ கர்மங்கள் அழியாதுன்னு பிரம்மா பாபாவே சொல்கிறார். செகண்ட் பாயிண்ட்டு, தேவதைகளின் பக்தி மனிதர்கள் செய்கிறாங்க. அவங்க பக்தி செய்துட்டு இருக்கும்போதே புத்தி வியாபாரத்தின் பக்கமாக போகுது. ஏன் அந்த வியாபாரத்தின் பக்கமாக போகுது? அவங்களுக்கு அதில் வருமானம் இருக்குது, அதனால் புத்தி அலைப்பாயுது. அதே போல் நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யும் போது உங்களுடைய புத்தி அலைப்பாயுது இல்லையா? மாயை உங்களை தடையை ஏற்படுத்துது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் ஏற்படுது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார் பாபா. பிரம்மா பாபா கூட தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. நானும் சிவபாபாவை நினைக்கும் போது புத்தி அலைப்பாயுது அப்படின்னு. அவரும் நாராயணனுடைய பக்தராக இருந்தார் இல்லையா? அப்போ கூட அவர் பக்தி செய்யும்போது கூட அவருக்கு வியாபாரத்தின் பக்கமாக புத்தி போகும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தன்னைத்தானே அடிச்சுக்கிடுவேன். அதே போல் இப்போ நீங்கள் சிவபாபா நினைவு செய்யும் போதும் புத்தி அலைப்பாயுதுன்னா கவனம் கொடுத்து நீங்கள் நினைவு செய்யணும் அப்படின்றதுக்காக பாபா அந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்துச்சுன்னா சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதன் மூலமாக பலருடைய பாக்கியம் உருவாகும் இல்லையா? இந்த கட்டடங்கள் கூட எதுக்காக கட்டப்படுது? குழந்தைகளாகிய உங்களுக்கு தான். நீங்கள் இங்கே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே நீங்கள் தங்கி தந்தைக்கிட்ட ஆஸ்தி எடுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த கட்டடங்கள் கூட கட்டப்படுது. குழந்தைங்க இதுக்காக பண உதவி செய்கிறாங்க அப்படின்னா, பாபா நாங்கள் வள்ளல் ஆயிட்டோம் அப்படிங்கிற அகங்காரம்லாம் எங்களுக்கு இல்லை, நீங்களே இந்த புது கட்டடத்தில் தங்கலை அப்படிங்கிறப்ப நாங்கள் கூட இந்த புது கட்டடத்தில் தங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு பாபா மீது எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்வீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. நீங்கள் இப்போ ஸ்ரீமத் படி நடக்கணும்.
8 மணி மாலை இருக்குது, 108 மணி மாலை இருக்குது. 8 மணி மாலை தான் மதிப்புடன் தேர்ச்சி அடைபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 108 மணி மாலையே வரிசை கிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் மதிப்புடன் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்கணும். கூடவே கெட்ட சகவாசத்துலேருந்து விடுபட்டு இருக்கணும், மாயையின் புயல்லேருந்தும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா கெட்ட சகவாசம் வீழ்த்தும், நல்ல சகவாசம் உயர்த்தும். இப்போ ராவனுடைய சகவாசம் உங்களை வீழ்த்தி விடும், ராமருடைய சகவாசம் உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயையும் பலவிதமான தடைகளை ஏற்படுத்தும், இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவியை அடைவீங்க. தேவதைகள் கூட இறங்கும் மார்க்கத்தில் போக வேண்டியதாக இருக்குது இந்த நாடகத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இது உருவாக்கப்பட்ட நாடகம், கல்பமாக இதுவும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அவங்கள கூட அந்த கோயிலில் கூட எவ்வளவு மோசமான சித்திரங்கள் உருவாக்கி காமிச்சிருக்காங்க. அதாவது தேவதைகள் காம விகாரத்தில் ஈடுபடுறது மாதிரி சித்திரங்கள் உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே இருக்குது பெரும்பாலும் இருக்குன்னா, அதாவது ஜெகநாத்புரியில் இருக்குது. அதை உதாரணமாக சொல்கிறார் பாபா. அப்போ தேவதைகள் கூட இறங்கும் கலையில் போக வேண்டியதாக இருக்குது இல்லையா? முதல்ல புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தவங்க விகாரத்துக்கு வசமாகி கீழானவர்களாக ஆகுறாங்க அப்படிங்கிற இந்த ட்ராமாவுடைய ரகசியத்தை தான் அது புரிய வைக்குது அப்படிங்கிறத பாபா புரிய வச்சுருக்கார். 3rd பாயிண்ட்டு, பாபா முன்னாடி நர்ஸு ஒருத்தவங்க அமர்ந்திருக்காங்க. அந்த நர்ஸை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கூட நல்ல விதத்தில் சேவை செய்ய முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு வர நோயாளிகளுக்கெல்லாம் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும் இல்லையா? நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்க, அப்போ உங்களுடைய பாவக்கர்மங்கள் அழிந்து போகும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயாளியாக ஆக மாட்டீங்க, 21 பிறவிக்கு ஆரோக்கியம் கிடச்சிரும், செல்வம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நோயாளிகளுக்கும் சேவை செய்ய முடியும் இல்லையா? நீங்கள் இங்கே ஆன்மீக சேவையும் செய்ய முடியும், அந்த நோயாளிகளுக்கும் சேவை செய்ய முடியும். டபுள் சேவை ஆகிடுச்சு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நல்ல யோக நிலையில் இருந்து பாபாவை நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்கள் மூலமாக தேவதைகளின் காட்சி மற்றவர்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க எல்லாரும் உங்களுக்கு விசுவாசியாக ஆகிடுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு தந்தையின் வழிப்படி நடப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர்களுக்கு கூட உங்களுடைய தேவதைகளின் காட்சி கிடைச்சதுன்னா என்னாகும்? அவங்க கூட உங்களுடைய காலில் வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாருமே நர்ஸுகள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது குழந்தைங்க எல்லாருமே நர்ஸு போல தான், மோசமான மனிதர்களை தேவதையாக ஆக்கக்கூடிய சேவை செய்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து மீராவுடைய உதாரணம் சொல்கிறாரு. மீராவுக்கு காட்சி கிடச்சிது, கிருஷ்ணருடைய காட்சி கிடச்சிது, அதுக்காக அவங்க கிருஷ்ணபுரிக்கே போயிட்டாங்க அப்படின்னு இல்லையா அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணபுரிக்கு போகலை, அவங்களுக்கு சும்மா ஒரு காட்சி மட்டும் கிடச்சிது. அதே போல தான் சாது சன்னியாசிகள் கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜோதியோட ஐக்கியமாயிடுவோம், அப்படி யாரும் ஆக முடியாது, அது வெறும் பரந்தாமன்றது வீடு தான் அப்படிங்கிறது விஷயம் அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்கார். அடுத்து லாயரை உதாரணமாக சொல்லியிருக்காரு. சில லாயர்கள் ₹1,00,000 கூட சம்பாதிக்கிறாங்க. சிலர் என்ன வராங்க, அதாவது போடுறதுக்கு கோட்டு கூட கிடைக்காம இருக்காங்க, அந்த அளவுக்கு ஏழைகளாக இருக்கவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை நீங்கள் புரிய வைக்கும்போது இந்த ஞானத்தின் மூலமாக மிக உயர்ந்த செல்வந்தர்களாக ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே யோகத்தின் மூலமாக நோய் ஆரோக்கியமுடையவர்களாக ஆகுறீங்க, இங்கே ஞானத்தின் மூலமாக செல்வந்தர்களாக ஆகுறீங்க அப்படின்றத புரிய வைக்கிறார். அங்கே நர்ஸை உதாரணமாக சொன்னார், டாக்டர்ஸை உதாரணமாக சொன்னார், இங்கே லாயர்ஸை உதாரணமாக சொல்கிறார் செல்வத்துக்காக. இப்போ நீங்கள் நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும் லாயர்ஸ், அவங்களுக்காக சொல்கிறார். இந்த ஞானத்தை கேட்குறதன் மூலமாக மிக உயர்ந்த செல்வந்தர்களாக ஆயிடுறீங்க. கூடவே இங்கே இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்கிறதன் மூலமாக சக்கரவர்த்தி ராஜாவை கூட ஆக முடியும். இப்போ நீங்கள் ஆத்மா அபிமானியாகணும், தேக அபிமானியாக ஆகக்கூடாது, பற்றுதல்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கே செல்வம் இருக்குது இல்லையா, உடல் மனம் பணம் எல்லாத்தையும் தந்தைக்காக அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் ட்ரஸ்டியாக இருந்து பராமரிக்கணும். ட்ரஸ்டியாக இருந்து பராமரிக்கும் போது அதன் மீது உள்ள பற்றுதல் விலகும். நீங்கள் இறுதி நேரத்தில் உங்களுடைய சரீரம் விட போகிற அந்த சமயத்தில் அந்திமதி சோகத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இறுதி நிலையில் தந்தை நினைவிலே சரீரத்தை விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கதி சத்கதி ஏற்படும், உயர்ந்த பதவிக்கு தகுதியுடையவர்களாக ஆயிடுவீங்க. இப்படித்தான் சத்தியுகத்தில் கூட
ஒரு சரீரத்தை விட்டு ஒரு சரீரத்தை ஆத்மா எடுக்குது அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக சரீரத்தை விடுவாங்க. ஆனால் இங்கே துக்கதாமத்தில் பாருங்கள் எவ்வளவு தேக அபிமானம் இருக்குது. சரீரத்தை விடுறதுக்கே யாருக்கு மனசு இல்லை. எவ்வளவு நோயாளி சரீரமாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு பேர் தான் தேக அபிமானம். இது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் குறித்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. இந்த ஞானமே எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஞானமாக இருக்குது. முதல்ல இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கல, இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எல்லாரும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு போகக்கூடிய விஷயம் நேரம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். 4th பாயிண்ட்டு வரதானம். உலகத்தின் ஒளியாகி பக்தர்களை பார்வை மூலமே திருப்திப்படுத்தக்கூடிய தரிசனத்துக்கு உகந்த மூர்த்தி ஆகுங்கள். முழு உலகமுமே உங்களுடைய ஒரு நொடி பார்வைக்காக காத்துட்ருக்குது. அதற்காக நீங்கள் சம்பூர்ணத்தன்மை முழுமைத்தன்மை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அடையணும். எப்போ அந்த முழுமைத்தன்மை சம்பூர்ணத்தன்மைங்கிற கண்கள் திறக்கப்படுமோ அப்போ தான் உலக மாற்றம் ஏற்படும். இப்போ தரிசனத்துக்கு உகந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய பார்வையின் மூலமாகவே பக்தர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள். பார்வையின் மூலமாகவே திருப்தி அடையக்கூடிய பக்தர்களின் வரிசையும் இருக்குது இப்போது அப்படின்னு சொல்கிறார். அதற்காக நீங்கள் உங்களுடைய சம்பூர்ணத்தன்மை அப்படிங்கிற அந்த கண்களை மட்டும் எப்போவும் திறந்தே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வப்போது அந்த கண்களை கசக்கிறது, அதாவது அழுகிறது, இல்லாட்டினா சங்கல்பத்தால் மூச்சு முட்டுறது. யாராவது திட்டாங்கன்னா சங்கல்பத்தை அடக்க முடியாமல் மூச்சு முட்டுறது இல்லையா, அதை சொல்கிறாரு. இல்லைன்னா தூங்கி விழுகிறது, அமிர்த வேலையில் தூங்கி விழுகிறோம் இல்லையா, இதிலேருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தரிசனத்துக்கு உகந்த மூர்த்தி ஆகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஸ்லோகன். தூய்மையான சுபாவம் பணிவுத்தன்மையின் அடையாளம். அதற்காக நீங்கள் முயற்சி வைக்கணும். தூய்மையான சுபாவம் பணிவுத்தன்மையின் அடையாளம். இப்போ நீங்கள் மாசற்றவர்களாக ஆகுங்க, அப்போ வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மாசற்றவர்கள் அப்படின்னா மனதில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாதவர்களாக இருக்கணும். மனம் எப்பவும் தூய்மையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.